பிளேஸ் கிடையாது. கொஞ்ச நாள் தாண்டி இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா அங்கே போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பூமியில நம்முடைய வீடை குறித்து சொல்லி இருக்கிறது, இது ஒரு கூடாரம் என்று சொல்லி இருக்கிறது, இது ஒரு நிரந்தரம் அல்ல என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இந்த பூமிக்குரிய கூடாரத்துக்காக தான் என்ன செய்யறாங்க, மிகுந்த பிரயாசப்படுகிறாங்க. பூமிக்குரிய கூடாரத்தை கட்டி எழுப்புறதுக்காக தான் தன்னுடைய முழு ஸ்தோத்திரம் வெலத்தையும் அதுக்காக பணத்தை என்ன செய்யறாங்க, செலவு பண்றாங்க. ஆனா இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த வீடு அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல சொல்லுகிறது, இந்த கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் நாம் வாஞ்சியா இருக்கிறோம். 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரத்துல என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய கூடாரத்துல பாரம் சுமந்து தவிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலவங்க நிறைய பணம் இருக்கும், நல்ல வசதியான நோய் இருக்கும். சிலவங்களுக்கு நோய் இல்லாம இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பூமிக்குரிய கூடாரத்துல இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நம்மளோட வாழ்க்கையில அனுதினம் என்ன செய்யும், நம்முடைய ஜீவிதத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், சில வேளை குடும்ப வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருந்தாலும் நம்ம சரீர பிரகடனமான பலவீனங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம இந்த பூமிக்குரிய கூடாரத்துல பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த கூடாரத்தை விட்டு, இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு நம்ம கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரே. பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு வீடை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அந்த வேதனை இல்லாத அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது பைபிள் சொல்லுது, உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு சொல்லுகிறாரு. உலகத்துல உபத்திரவம் உண்டு. உண்மையான ஒரு பழைய பாட்டு உண்டு, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகித்தலினார், இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில என்ன உண்டு, நமக்கு பாடுகள் உண்டு. நீ என்னதான் ஜெபம் பண்ணினாலும், ஆண்டவரே எங்களை 100% எங்களை ஆசீர்வாதமா வைக்கணும்னு நீங்க சொன்னாலும், இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையில நமக்கு சில பாடுகள் வேதனைகளை நம்ம கடந்துதான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில நம்ம சில பாடுகளையும் வேதனைகளையும் நம்ம கடந்து போனாலும், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நமக்காக ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதான் நித்தியமாய் அவருடைய சமூகத்துல ஒரு அவருடைய ராஜ்யத்துல நமக்காக ஒரு வீடை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் போது இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். என் பிதாவுடைய வீட்டுல என்ன உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நான் உங்களை என்ன செய்வேன், கொண்டு போவேன். யாராவது நம்ம பரலோகத்தை பார்த்துருக்கிறோமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய டிவில எல்லாம் பார்க்குறீங்க. நிறைய நான் பார்த்துட்டு எல்லாம் அங்கே பார்த்து பாஸ் ஆராதனை எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கோ அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம காணல, பரலோகத்தை போய் எல்லாம் பார்க்கல. ஆனா இயேசுப்பா நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்திருக்கிறார், பரலோகத்தை குறித்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆலயத்துல நீங்க வந்திருக்க மாட்டீங்க. இந்த நம்பிக்கை இல்லாத யாரும்
ஆண்டவரை நீங்க சேவிக்கல. அந்த நம்பிக்கைக்குள்ள வராத யாருமே கர்த்தரை ஆராதிக்கல. இந்த நம்பிக்கை இல்லாத யாருமே இந்த வேத வசனத்தை நீங்க சுமக்கல. இந்த ஆமைய சொந்த பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இந்த சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், பைபிள் சொல்லுகிற விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். காணப்படல, ஆனா ஆண்டவர் நமக்கு அந்த நம்பிக்கை நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகிய சில தரிசனங்கள் மூலமா அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனங்கள் முகாந்தரம் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடுகளுடைய ஏதோ ஒரு காட்சியை நமக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதனால சொல்லுகிறேன், இந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் எப்படியாவது அந்த பரலோகத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சை நமக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் கொரிந்து சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், இந்த கூடாரத்திலே 4வது வசனம், நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாரு? தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பரலோகத்துக்குரிய நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறது பரலோகத்தின் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? இந்த நம்பிக்கையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல கோடி கோடி சம்பாதித்தவங்களை பாருங்க, இந்த உலகத்துல அவங்களால ஆவி இன்னைக்கு ஜீவனோட இருக்க முடிந்ததா என்று கேட்டால் கிடையாது. பெரிய பதவிகளில் இருந்தவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆமை சுதந்திரம், ஆமை இவ்வளவோ அவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ட்ரீட்மெண்டா, எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தவங்களும் இந்த பூமியை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு வர என்ன செய்திருக்காங்க? போய் தான் மாறி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாம் நம்பிக்கை இந்த உலகத்துல அந்த பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது தேவன் உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தில் குறித்த நம்பிக்கை கொடுத்திருக்கிறதுனால மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு மரணத்தை கண்டு என்ன கிடையாது? நமக்கு பயம் கிடையாது. யாராவது பயந்து வந்திருக்கிறீங்களா? மரணத்தை கண்டு பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பரலோகத்தை குறித்து என்ன கிடையாது? நம்பிக்கை நிச்சயம் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பூமியில மரணத்தை குறித்து பயமே கிடையாது. ஏன்னா எப்ப போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யலாம்? போகலாம். ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, எங்க அப்பா வந்து நான் போன மீட்டிங் வரும்பொழுது ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க. லாஸ்ட் டைமும் அவர் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, போன வெள்ளிக்கிழமை நைட்டு ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அன்றைக்கு வரைக்கும் அவர் நல்லா பேசிட்டு இருந்தார். நாங்கள் யாருமே நினைக்கல அப்படி திடீரென இறந்து போவார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க நல்லா படிக்கணும் மக்களேன்னு சொன்னாங்க. அதனால நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு அந்த மரண பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஆவியானவர் இந்த பிரேயர்கள் இருக்கிற ஏதோ சில பேர் மரண பயத்தோடு இருக்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லாதவர்களுக்கு அந்த மரண பயம் உண்டு. மரண பயத்தை யார் கொண்டு வருவது? பிசாசு கொண்டு வருவது. மரணத்தினுடைய அதிபதி யாரு தெரியுமா? பிசாசானவர். நம்முடைய ஆண்டவர் ஜீவனின் அதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா அவர் மரணத்தை என்ன செய்தாரு? ஜெயித்து விட்டார். மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து இன்னைக்கு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். பலத்தின் மிகுதியால் 80. அதன் மிகுதியெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும். ஆனா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் பாடுகள் அனுபவித்தாலும், எவ்வளவுதான் நெருக்கங்கள் அனுபவித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, பரலோக ராஜ்யத்தின் அந்த நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்று சொல்லி? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற பாருங்க. அதனாலதான் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. உலகத்துக்கு நம்ம என்ன ஆஸ்தி எல்லாம் சேர்த்தாலும்
எல்லாம் தேவைதான். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கணும். அது ஒன்றும் இல்லைன்னு பைபிள் அதுக்கு வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பர்மனன்ட் பிளேஸ் பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதா இந்த வசனத்தில் அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். இயேசுப்பா நீங்க வரணும், அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இனி நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஜீசஸ் சீக்கிரமா வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஒரு பேர் எதிர்பார்க்கவே இல்லை. இயேசுப்பா கொஞ்சம் கூட தாமதித்து வாங்கன்னு தான் சொல்றாங்க. சொல்றேன், ஒரு போதகர் சொன்னாரு, முற்காலத்துல நம்மளுடைய காலத்தை போலப்பட்ட காலங்களில் இன்னைக்கு நம்ம போன்ல ஒரு பாஸ்டரை கண்டாலோ ஒரு விசுவாசிகளை கண்டாலோ பிரைஸ் லாட் சொல்றோம். அப்படின்னா நான் பிரைஸ் லாட் சொல்றேன். அன்னைக்கெல்லாம் மாறனாதான்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு சொல்றான். இன்னைக்கு தந்தெல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு அவன் வருகையை குறித்த உபதேசங்களும் குறைந்து போயிருக்கு. எல்லாம் ப்ராஸ்பெரிட்டிக்கு நேராக போயிடுச்சு, செழிப்புக்கு நேரவே போயிடுச்சு. ஜனங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க, அதுல எல்லாம் டவுட்டு கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கணும். மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரம் நீங்க வாசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 கன்னிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாகவும் பைபிள் 2 பிரிவா அவங்களை பிரிக்குது. அவங்க புத்தி உள்ளவங்க என்ன செய்தாங்க? மணவாளனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போவதற்கு தங்களை என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க எப்படி இருந்தாங்கன்னா, வரும்போது என்ன செய்யலாம்? பார்க்கலாம். மணவாளன் வரும்போது அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனா மணவாளன் எப்படி வந்தார்? யாரும் தெரியாத நேரத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல வந்தார். ஆகிய சோதரம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலையிலும் வருவார், மாலையிலும் வருவார், மத்தியானத்திலும் வருவார், இரவிலும் வருவார். எப்போ வருவாருன்னு நமக்கு யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. இதான் ஒருவருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த நிறைய பாஸ்டர்ஸ் வந்து இந்த நாளில் வரலாம், இந்த நாள் இயர்ல வரலாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய் அவங்க பைபிள்ல ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்குன்னு சொல்லலை. ஆனா அடையாளங்கள் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடந்து சம்பவிக்கும் பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்று மத்திய 24ல இயேசு அந்த சீஷர்களிடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்கும் போது இந்த ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, காத்திருந்து எதிர்பார்ப்போடு ஆயத்தத்தோடு இருந்த கன்னிகைகள் மணவாளன் வரும் பொழுது மணவாளனோடு போனாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டாங்க? கைவிடப்பட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம எனி டைம் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இல்லையா? சொல்லுங்க, இல்லையா? அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. ஏன்னா ஒரு மகிமையான ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அவன் அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேறுபாடுகள் இல்லை. எல்லாரும் ஆண்டவரோடு கூட இருக்கிற நான் சில நேரத்துல எல்லாம் சிந்திப்பேன். அந்த தேவ மகிமை வந்து சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, தேவாலயத்துல வெளிப்பட்ட போது, ஆலயத்துல ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாதபடிக்கு அந்த மகிமை அவ்வளவு பெருசா இருந்தான். அப்ப ஆண்டவரே அந்த மகிமை, அவர்தான் மகிமையாகவே இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு மென்மையான பாக்கியம். நம்ம இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலே 100 செல்ஃபி நம்ம என்ன செய்வோம்? இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்வோம்? எடுத்து நம்ம வீட்டுக்கிட்ட வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோம். ஏன் எப்படி வைக்கிறோம் தெரியுமா? அவங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறதுனால. வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தெரியும், அங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துட்டாருன்னா அந்த நபரை வச்சு என்ன செய்வாங்க? ஒரு போட்டோ எடுத்து நம்ம வைக்கிறோம். நம்ம உலக பிரகாரமான ஒரு மனுஷன் ஒரு நல்ல பதவியில இருக்கிற மனுஷன் அந்த மனிதன் வரும்போது நம்ம இவ்வளவு அவங்க கூட நிற்கிறத சந்தோஷப்படுறோம்னா, இந்த உலகத்தை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்தவர், அந்த பரலோகத்தின் ஆண்டவரோடு இருக்கிற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது மிகவும் மேன்மையான பாக்கியம். சொல்லுங்க,
ஹalleluya. அதை விட ஒரு சந்தோஷம் பூமியில ஒரு இடம் கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். வேற எங்க போனாலும் நம்ம சந்தோஷத்தை புருஷனாலே அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. மனைவியாலேயோ பிள்ளைகளாலேயோ உலகத்துல யாராலையும் கர்த்தரோடு இருக்கிறத போல சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, நமக்கு கொடுக்கவே முடியாது. ஹalleluya. ஏன் சொல்றேன் தெரியுமா? தெய்வ பிள்ளைகள் ஏன் சொல்லுகிறான், அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டுமா? அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. என்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது இல்ல, நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா போதாது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுருக்கேன். ஆவிய சொல்றாங்க இன்னைக்கு 10 மணிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவங்க நம்ம ஒர்க் பண்ற ஸ்கூல்ல வருகிறாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் காரியங்களையும் நம்ம ஸ்கூல்ல ஆயத்தப்படுத்துறாங்க. அப்ப நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு யார் வருவாங்க? சீஃப் மினிஸ்டர் என்ன செய்வாங்க? சிஎம் காலம் என்ன செய்வாரு? 10 மணிக்கு வருவாரு, சிலப்போ 11 மணி ஆனாலும் கண்டிப்பா என்ன செய்வாரு? நம்ம விழாக்கள் எல்லாம் நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதே சமயம் அந்த 10 மணி ஆன உடனே நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்? சீஃப் மினிஸ்டர் என்ன செய்ய போறாரு? எப்போ வருவாரோ எதிர்பார்ப்பு தானே. நம்ம இயற்கையாகவே நம்ம என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம். நான் ஒரு அனுபவம் சொல்றேன். நான் சர்ச் நடக்கிற ஒரு ஊழியக்காரர் தான். சண்டே ஆனா 9 மணிக்கு எங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். 9 மணி ஆகணும். எங்க கண்கள் எல்லாம் எங்க எடுத்து தெரியுமா? வாசற்படியை நோக்கி இருக்கும். ஏன் தெரியுமா? ஜனங்கள் வராங்களா. சோ அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள தானாகவே உருவாகுது. நம்பிக்கை உண்டு, ஜனங்கள் வருவாங்க. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அறியாதபடி நமக்குள்ள வருகிறது போலதான் பரலோகத்துல நமக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல கொண்டு சேர்க்க என அவர் வருகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா தேவை. சொல்லுங்க எதிர்பார்ப்போடு நம்ம இல்லைன்னா நம்ம ஆயத்தப்பட முடியாது. எதிர்பார்ப்பு நமக்குள்ள இல்லைன்னா மணவாளன் வரும்பொழுது நம்ம கைவிடப்படுவோம், ஆயத்தமாக முடியாது. யாருக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அவர்கள் தான் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். சொல்லுங்க. அது ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, ஆவிய சோதரம், ஆவிய அப்பம் பிற்கிறதில் எல்லாம் ஒழுங்குகள் எல்லாவற்றிலும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். எதிர்பார்ப்புள்ளவங்க மட்டும். எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. பரலோகத்துலதான் நமக்கு குடியிருப்பு, அங்கதான் ஆண்டவர் பரலோகம் இந்த ஒரு குடியிருப்பை வைத்திருக்கிறார். நிரந்தரமான இடத்தை வச்சுக்க நம்பிக்கை இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு ஏனோதானோ சர்ச்சை வந்தாலும் ஏனோதானு தான் வருவாங்க, ஆராதிச்சாலும் ஏனோதானு ஆராதிப்பாங்க. எப்படியோ அவனுடைய வாழ்க்கை இருப்பாங்க. சொல்ல இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள வரணும். ஏசப்பா நீங்க வரணும், உமக்கா உண்மை நாங்கள் சந்திக்கிறதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திடணும், ஆயத்தமா இருக்கணும். எனக்கு ஒரு காலத்துல நம்பிக்கையே கிடையாது. திருவிருந்து ஆராதனைகள் நடக்கும்போது 3 நாள் விசேஷ கூட்டம் வச்சு திருவிருந்து கொடுப்பாங்க. நான் சொல்றேன் 3 நாளும் பக்கா சுத்திகரிப்பா இருக்கும். 4வது நாள் அவங்கள போல கேடு செய்யறது. ஏன்னா அடுத்த மாசத்துல இதே போல என்ன செய்யலாம், தங்களை என்ன செய்யலாம், திரும்பவும் கதிதான். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 நாள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உமனோக வச்சேன், என்ன மன்னியும், இனி நான் சினிமாவே என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்ற 3வது நாள் திருவிருந்து ஆராதனை முடிச்சுட்டு வந்த உடனே அதே சினிமா, அதே உலக வாழ்க்கை. நான் சொல்றேன், இதல்ல தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு நாள் அவன் 7 தடவை ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்யறான் இன்னும் நீதி செய்யணும்.
ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க அறியாம ஒரு தப்பு செய்தாலும் உடனே ஆண்டோட சமத்துல சரண்டர் ஆகிடுவாங்க. ஒரு வார்த்தை நம்ம அறியாம பேசினா கூட அடுத்த நிமிஷம் தப்பு செய்துட்டு ஏசப்பா எதிர்பார்ப்பு. ஏசப்பா எப்போதெல்லாம் என்ன செய்கிறாரு, நான் எப்போது ஆயத்தமா இருக்கிறேன். சுத்திகரிப்பு கூட்டத்துல மட்டும் அல்ல நான் ஆயத்தமாக வேண்டியது. இயேசு எப்ப வருவாருன்னு தெரியாது. மரணம் என் வாழ்க்கையில எப்ப நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நாங்க மீட்டிங் பண்றோம், நீ வீட்டுல போய் சேர்ந்தாதான் ஆமை வீடு. ஆமை சொல்ல வீட்டுல போனாதான் வீடு. அப்போ தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, இயேசுப்பா வரணும். இல்ல மரணம் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா அவங்க எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் தங்களை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்களா? இயேசு ராஜா இன்னைக்கு தம்முடைய சபையை சேர்த்துக்கொள்ள, மனவாட்டிய சபையை சேர்த்துக்கொள்ள அவங்க இயேசப்பா இன்னும் வந்தா நான் அவரோடு போவேன் நிச்சயம் உள்ளவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க கை உயரவே. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, இதுவரைக்கும் ஆயத்தம் ஆக. நம்ம எல்லாம் மேரேஜ் ஆனவங்க மோஸ்ட்லி இருக்கிறீங்க. அதுதான் மேரேஜ் ஆனவங்க தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வரணும். இந்த வசனங்களை எல்லாம் கேட்க பிள்ளைகளை ஆண்டவத்துல வரணும். நம்ம கல்யாணத்துக்கு நம்ம எப்படி நம்ம அலங்கரிச்சுட்டு போவோம் ஆயத்தப்பட்டு. 10 மணிக்கு சபையில நாம திருமண ஆராதனைனா அன்னைக்கு விடிய காலம் நைட்டு தூங்குவாங்களான்னு தெரியாது. நாங்க இந்த தடவை பிபிஎஸ் போவோம். ஒரு எங்க கூட இருந்த பிரதர் சொல்றாரு, என் ஒய்ஃபை ஆயத்தப்படுத்தி விட்டதே இந்த பாஸ்டருக்கு அம்மா தான் சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு நல்ல வயசு இருக்கும். நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாகணும் அந்த டைம்ல. நம்ம என்ன பண்றோம், நம்ம அங்க போய் நம்மளை ஆயத்தப்படுத்தி அந்த திருமணத்தை குறித்த நேரத்துல எல்லா ஆயத்தத்தோட போயிடும். அதே சமயம் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அன்னைக்கு நம்ம குளிக்காம ஏனோ தானோன்னு நம்ம மணவாளனை தேடி போவோமா? இல்ல மணவாளர்கள் மணவாட்டியை தேடி போவாங்களா? ஒரு நாள் குளிக்காதவங்க அன்னைக்கு என்ன செய்வாங்க, குளிச்சிடுவாங்க. பவுடரே போடாதவங்க அன்னைக்கு என்ன செய்வாங்க, கோட்டையே போடாதவங்க லைஃப்ல அன்னைக்கு தான் என்ன செய்வாங்க, கோட் ஷூட் எல்லாம் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை துணை. அங்க போகும்போது நான் என்ன செய்யணும், அவங்க பார்க்கும்போது கரெக்டா இருக்காங்க, ஆயத்தப்படுகிறோம். அதே போலதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள வர போகிறார். இல்லையா சொல்லுங்களே. உலக பிரகாரமா நம்ம ஒரு திருமணத்திற்கு நம்ம எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துகிறோம்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு அந்த எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிமிஷம் முதல் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நீங்க என்ன செய்யணும், எதிர்பார்த்து இருக்க வாஞ்சிக்கணும். ஏசப்பா நீங்க வரணும், என்னையும் உங்களுடைய ராஜ்யத்துல சேர்க்கணும். அதனால ஆண்டவரே எனக்கு ஜீவனை நீங்க எடுத்துட்டு போங்க என்ன செய்யக்கூடாது. அதல்ல, ஜீவன் ஆண்டவர் எடுக்கும் போது என்ன செய்யணும், அதுக்கு முன்ன போய் தூங்கி செத்தாக வசதிக்காக நரகத்தான் போகும். ஆனா ஆண்டவர் வருகைக்கு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க வாங்கப்பா, அதான் பைக்க நிலைகள் பண்ணி கிறிஸ்து வருகின்றார், மகிமைகள் வருகின்றார், இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமைகள் வருகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
திறக்கின்றார், உன் கதவை தட்டுகிறார். சொல்லுங்க, வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகிறார். இடமுண்டோ இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ 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 உன்னுள்ளத்தில், இடமுண்டோ. ஹல்லேலூயா. வாசற்படியில் நின்று என்ன செய்கிறாரு? கதவை தட்டுறாரு. ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் அவனுக்குள்ள என்ன செய்வார்? வாசம் பண்றார், நம்மோடு போஜனம் பண்றார். அந்த ஆண்டோடைய வருகை நம்ம எதிர்பார்க்க வேண்டும், அவை காத்திருக்க வேண்டும். மூன்றாவது பைபிள் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். மூன்றாவது, நம்ம என்ன செய்யணும்? அந்த இலக்கை அடையணும். எதிர்பார்ப்பு மட்டும் போதாது, அந்த எதிர்பார்ப்புகளுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய இந்த அற்பமான சரீரம் என்ன செய்யப்படுகிறது? அவருக்கு ஒப்பான ஒரு மகிமையின் சரீரமாய் மறுரூபப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், பைபிள் சொல்லுகிறது, அவர் பிரதான தூதனோடும் ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை எடுத்தவங்க ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்பொழுதும் கர்த்தருடனே கூட நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு மனுஷன் மரிச்சா அவன் எங்க போவான்? ஆண்டவருக்குள்ள மரிச்சான்னா அவன் பரதேசுக்கு போவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இல்லாம மரிச்சா அவன் பாதாளத்துக்கு போவான். அதை புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்றேன். அவன் சோதரம் இப்போ பாருங்க, அவன் சோதரம் இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிண்ட் இது ஒரிஜினல். ஓகே, நமக்கு தெரியும் இந்த புத்தகம் ஒரு ஒரிஜினல் புக். இதே போல காப்பி பண்ண முடியும் பிரிண்டிங் மிஷின் மூலம். இதே இதை நம்ம மாற்றாம என்ன செய்ய முடியும்? நம்ம ரேஷன் கார்டெல்லாம் என்ன செய்ய பண்றோம்? பிரிண்ட் பண்ணி எடுக்கிறோம், அப்படிதானா? அதே இதெல்லாம் குவாலிட்டியோட நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஆனா குவாலிட்டியே அதே போல இருந்தாலும் பிரிண்ட் பண்ணினா நமக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது ஃபேக்ட்னு. நமக்கு என்ன செய்யணும்? தெரியும். தெரியுமா தெரியாதா? ரெண்டு ஒன்று போல தான் இருக்கு, ஆனா ரெண்டு சொல்றாங்க. அவன் பரலோகமும் பரதேசமும் ஏறத்தாழ ஒண்ணுதான், ஆனா ரெண்டு தான். அவன் சொல்றான், பரலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் பரதேசத்துல இருக்கிறது, நரகத்தில் இருக்கிற எல்லாமே பாதாளத்தில் இருக்கிறது. ஆனா இந்த பாதாளம் நிரந்தரமானதல்ல, நரகம் தான் நிரந்தரமானது. இல்லையா சொல்லுங்க, லேலோயா. பரதீசம் நிரந்தரமானதல்ல, பரலோக ராஜ்யம் தான் என்ன செய்தது? நிரந்தரமானது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரைக்கும் தேவன் தம்முடைய மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்கிற அந்த நேரம் வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்? ரெண்டு ஆவியை சோதரம். இன்னைக்கு மறிக்கிற பரிசுத்தவான்களை பரதேசுக்களும் பரிசுத்தவான்கள் அல்லாதவர்களை பாதாளத்திலும் வைக்கிறார். நியாய தீர்ப்பு என்ற ஒன்றைக்கு பின்பு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆவியை சோதரம் அவர் என்ன பண்ணுகிறார்னா, நரகத்துக்கும் ஆவியை சோதரம் தேவ ராஜ்யத்துக்குள்ளேயும் இந்த ஆத்மாக்களை பிடித்துக் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு ஒண்ணுதான், ஆனா ரெண்டு காலேஜில அந்த வச்சிருக்காரு. ஆவியை சோதரம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங், இரண்டாவது வருகை. இந்த வருகையில மரித்தவங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எழுப்பப்படுவாங்க. அவருடைய மகிமையில் அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்யப்படுவோம்? யாரா இருந்தா நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் சரியான நம்ம வாழ்க்கையில் அமைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவனையும்
எதிர்பார்ப்பு இல்லாதவனே அல்ல, நம்பிக்கை மட்டும் இல்ல, எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களை தம்மோடு சேர்த்துக்கொள்ள ஆமையை சொன்ன அந்த சத்தம், எக்கால சத்தம் இந்த தெய்வ பிள்ளைகளுடைய காதுகளில் மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மற்றவர்கள் கைவிடப்படுவாங்க, மகா உபத்திரவத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. உபத்திரவம், மகா உபத்திரவம், உபத்திரவ காலம் இரண்டாய் பிரிக்கப்படுகிறது. அந்த உபத்திரவத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுவாங்க. அடுத்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை, இதெல்லாம் நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதை குறித்து சொல்லி தருகிறேன். பாருங்க, அதனாலதான் இங்க பவுல் சொல்லுங்க, அப்பதான் இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த அற்பமான சரீரம் இது மண்ணுக்குரிய சரீரம். மண்ணிலிருந்து எடுத்துறதுனால இது எங்கதான் போகும்? அவன் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் போகும். ஆமென் சொல்றது, மண்ணிலிருந்து எடுக்கிறது மண்ணுக்கே திரும்பும். ஆனா இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை நாட்களிலே அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மகிமையின் சரீரமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கற்பனையில கூட சிந்திக்க முடியாது. சிந்திக்க முடியுமா? அது ஒரு வித்தியாசமான. ஏன்னா இந்த அற்பமான சரீரம் பசிக்கு ஏங்கும், தாகத்துக்கு ஏங்கும். ஆமென் சோதரன். இந்த உலக பிரகாரமான பல தேவைகளுக்கு இந்த அற்பமான சரீரம் ஏங்கும். ஆனா இந்த மகிமையின் சரீரம் இருக்கிறது, இது கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பசி இல்லாத, வேதனை இருக்காத ஒரு சரீரமாக கர்த்தர் தம்முடைய மகிமையின் சாயலாகவே இந்த சரீரத்தை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நம்பிக்கை வேணும். பரலோகத்தை குறித்த நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆண்டவருடைய வருகை குறித்த எதிர்பார்ப்போடு ஆயத்தத்தோடு நீங்கள் காத்திருந்தார்கள். ஒரு நாள் இந்த மகிமையின் ராஜா அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வரும் பொழுது, இப்போது நீங்க கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம், அன்னைக்கு எல்லாரும் ஒரே அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டு அந்த மகிமைக்குள்ளாய் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அவன் ஒரு அக்னி அபிஷேக ஆராதனையாய் 3வது சனிக்கிழமை வைக்கப்பட்டிருந்தாலும் நான் இந்த இடத்திலே வருவதனுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை பரலோக ராஜ்யமாக இருக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். ஆமே, அந்த கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஆமே தேவ மனிதர்களாய் இந்த அற்பமான சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாய் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாக்கியத்தை போல மேன்மையான வாக்கியம் இந்த உலகத்தில் ஒரு இடம் கிடைக்காது. ஆமே ஸ்தோத்திரம். சிஎம்முடைய வீட்டுக்குள்ள வந்தால் இதே போலப்பட்ட வாக்கியம் கிடைக்காது. ஆமே பிஎம்முடைய வீட்டுல ஆமே அமெரிக்க ஜனாதிபதியோடு இருந்தாலும் இயேசுவோடு கூட இருக்கிறது போலப்பட்ட ஒரு வாக்கியம் உலகத்திலே எந்த மனுஷனுக்கு கிடைக்காது. இந்த வாக்கியம் ஆமையை பெற்றுக் கொள்வதற்கு உண்மையாக சொல்லுகிறேன். ஆமே ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரம் படிப்பு தான் தேவை, ஆமே வேணும்னு கிடையாது. ஆமே படித்தாலும் படிக்காவிட்டாலும் பாமர மக்களுக்கு படிப்பறிவில்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் அந்த மகிமையின் ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் தவறிவிடுவோம். அங்கதான் இருக்குது நரகம். அது வேதனைக்குரிய இடம். புழுக்களாக படுக்க, பூச்சிகளாக போர்வை. இந்த இடத்துல உங்களை எல்லாம் அழைத்து கூட்டி இந்த அம்மா இந்த ஜெபத்தை நடத்துறதுக்கு காரணம், நீங்க நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த சபை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், சபையின் ஓனர் கிறிஸ்து. அவர் எதற்காக இந்த சபையை உருவாக்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? தெய்வ பிள்ளைகளே, நீங்க யாரும் நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சொல்லுங்க, ஊர்ல எனக்கு தெரியாது, எங்க நாங்க பிரேயர் நடத்துற ஊர்ல ஒரு பழக்கம், ஆமென் சொல்றோம், கத்தோலிக்கர்கள் அதிகம் உண்டு. சிஸ்டர் வந்திருக்காங்க, இந்திரா சிஸ்டர், அவங்களுக்கு தெரியும். மீனவ மக்கள் மத்தியில ஒரு பெரிய உண்டு. கடைசியில 8 நாட்கள் பூசை நடத்தினா, 30வது நாள் பூசை நடத்தினா, பாதை கொண்டு போய் இந்த ஆத்மாவை எங்க கொண்டு விடுவாருங்க?
பரலோகத்துல கொண்டு விடுவாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமையை சொல்ற அது வரைக்கும் அது ஆமையை சூத்திரம் தூங்கி செத்தாலும் ரசத்தட்டு செத்தாலும் எல்லா மனுஷனுக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் பூசை இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஒரே மாதிரி தான் பூசை இருக்கு. ஆமையை சூத்திரம் மரித்த பின் நமக்காக ஒருவர் வேண்டுறதுனால நம்முடைய ஆத்மா பரலோகத்தை என்ன செய்யாது போகலாம். ஏன் சொல்றேன்னா, ஐஸ்வர்யமான லாசருவும் 2 பேரும் மரித்து போனாங்க. ஐஸ்வர்யவன் பாதாளத்துல கிடந்து வேதனைப்படுத்த போது அவன் கெஞ்சுகிறான். அது சொன்னார், ஒண்ணு நீ உயிரோடு இருக்கும் நாள்ல சாமுவேல் மோசே கொண்ட தீர்க்கதரிசிகள் என்ன செய்தாங்க, உனக்கு உபதேசம் பண்ணினாங்க, நீ கேட்கல, இனி உனக்கு இந்த வேதத்தை என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. நான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ராஜ்யத்தை நம்பிக்கை வச்சு எதிர்பார்ப்போடு காத்திருந்து அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அவனை மரித்து போன பின்பு நமக்காக யாரோ ஒருவர் வேண்டுகிறதுனால ஒரு போட்டோ வச்சு அவன் இந்த ஆத்மாவை என்னுடைய ராஜ்யத்தில் இவர் என்ன பாவம் செய்தாலும் மன்னித்து கொண்டு போகணுமே கேட்கறதுனால இந்த ஆத்மாவுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது, ஜீவன் இருக்கும் போது ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவன் இருக்கும் போது இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஜீவன் இருக்கும் போது இந்த சத்தியத்தின்படி நடந்து கொள்ளணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு பிறகு ஆமென் என்ன காரியம் பண்ணினாலும் அது நம்மை பரலோகத்தில் நம்முடைய ஆத்மாவை கொண்டு போகாது. வேதத்தில் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்குனாலும் நீங்க எனக்கு சொல்லி தரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க மனுஷன் இந்த உலகத்துல எல்லா துன்மார்க்கமும் செய்து அடுத்த ஆண்டு ஜோம் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அவன் துன்மார்க்கமா மறுத்து அடுத்து நீதிமானம் மாறியிருப்பான். அதுதான் கர்த்தருக்கு பூமியில அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி நாம் அவர் என்ன செய்ய போறார், வரப்போறார். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல நமக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும். எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் அவர் வரும்போது நம்மை அவருடைய ராஜ்யத்துல இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமா மாற்றி ஆண்டவர் என்ன செய்வார், அந்த இலக்கை அடைய வைப்பார். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷத்துல சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை இது முதல் நீதியின் கிரீடம். அப்போ பவுலுக்கு நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன சொல்ல, அவர் பிரசன்னமான நாளிலே அதை எனக்கு என்ன செய்வாரு, அது ஒரு எதிர்பார்ப்பு தானே. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தானே. அவர் பிரசன்னமான நாளில் அதை எனக்கு என்ன செய்வாரு. நம்ம என்ன சொல்ல முடியும் அவரோட இருக்கும்போது, இது இப்படியே நான் சொல்ல முடியும்னு சொல்றவங்க அல்ல சொல்லுங்களேன். அவர் உயிரோட இருக்கும்போது சொன்னாரு, நல்ல போராட்டத்தை. நம்ம இன்னைக்கு செத்து போன பிறகு கல்லறையிலாக என்ன செய்யறோம், அவன் ஒரு போராட்டத்தையும் போராடல. பிராண்ட் ஷாப்லயாக்கும் இடி வச்சு போராடணும். நீங்க எழுதி வைக்கிறது என்ன, நல்ல போராட்டத்தை, ஒரு ஓட்டத்தையும் ஓடி முடிச்சிருக்கேன். ஓடினதெல்லாம் வளர்க்கறதுக்கா நான் சொல்றேன். நீங்க நானும் ஜீவனோட இருக்கும்போது சொல்லணும், நான் நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கிற நேரம் வரும் நம்ம சொல்ல வைப்பாரு. அவர் பிரசுரமாக நாளில் அதை எனக்கு என்ன செய்வாரு. நிறைய பேர் திண்டிக்கிழமை பாஸ் போனதில் நேரத்தில் இப்படிதான் பிரசங்கம். அப்போ என்னைக்குதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறிச்சு சிந்திக்கிறீங்களா? இல்லை, பல்லவத்தை நம்ம பல்லவத்துக்கு போகணும் தெய்வ பிள்ளைகள். அதுதான் எனக்கு முக்கியம். நம்ம எல்லாரும் எங்கே போகணும், இந்த சபையில் எப்படி நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோமோ அதே போல ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும், கூடி இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் தானே உடலையே சொல்லுங்க. சிலவங்களுக்கு இப்போது விருப்பம் வரல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க சீக்கிரம் இல்லை சாப்பா சொல்றீங்கன்னா ஆண்டவர் இருக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், போயிடும். இந்த உலகம் பூமிக்கிற கூடாத ஒரு நாள் அழிஞ்சுதான் போதும். நான் சொல்றேன், நம்பிக்கை எதிர்பார்க்கிறோம் சரியா இருக்குமானால் நம்முடைய சரீரத்தை மறுபடுத்த எல்லாரும் எழுதணும் போமா, எல்லாரும் சோகமா.
இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்ல கண்களை மூடலாம்.